ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அவுட் சினிமா வித் மீ காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரோட அப்டேட் தான் வந்திருக்கேன். அந்த ஆக்டர் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? நம்மளோட தமிழ் ஃபேன்ஸ் மத்தியில சாய் பல்லவின்ற ஒரு பேர் சொல்றதோட மலர் டீச்சர்ன்னு சொன்னா நம்மளுக்கு அது மிகையாகாது. ஸோ பிரேமம் படம் மூலமா நம்ம தமிழ் சினிமால ஒரு சூப்பர் கம்பேக் கொடுத்த ஒரு ஃபேவரட்டான ஆக்டர் தான் சாய் பல்லவி. ஸோ இப்போ சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழிலும் சரி, அண்ட் ஆல்சோ மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி ஃபீல், இப்போ பாலிவுட், காலிவுட், ஹாலிவுட் எல்லா இடத்துலையுமே அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ சாய் பல்லவி நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய லிஸ்டும் கமிட்மெண்ட்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க கொடுக்குற படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டாகவும் இருக்கு. ஸோ சாய் பல்லவி அவங்க இப்போ நிறைய பேர் லீடிங் ஆக்டர்ஸ் கூடலாம் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாய் பல்லவி. ஸோ இப்போ ஓகேடா, இது நல்ல விஷயம் தானே. இதுல என்னடா ஒரு புதுசான அப்டேட்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது அப்டேட்னு சொல்றதோட இது ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம். சாய் பல்லவி இப்போ தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு கலக்கி இப்போ சூப்பரா அவங்க இருந்தாங்க. சரி, ஓகே, தமிழ் சினிமால இப்ப ரீசன்ட் டைம்ல அவங்க படம் நிறைய வரது இல்லை. பிகாஸ் அவங்களோட பார்வை எல்லாமே லைக் நம்மளோட ஹிந்தி பிலிம்ஸ்ல திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த ஹிந்தி பிலிம்ல ராமாயணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை சாய் பல்லவியை லீட் ரோல் வச்சு லைக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அந்த லைக் நிறைய கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. லைக் சாய் பல்லவி லைக் அவங்க கெட்டப்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன மெயின் விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ லைக் ஸோ நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸ் லைக் ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே நிறைய நெஃபோ கிட்ஸ்னு இருப்பாங்க. லைக் நெஃபோ கிட்ஸ்னா லைக் அவங்க நிறைய பேர் நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ரவர்சி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசிப் மட்டும் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி இப்போ ஹிந்தி ஃபிலிம்ஸ், அதாவது பாலிவுட்ல ரொம்ப சக்ஸஸாக ஆகிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நிறைய தப்பான விஷயங்களை சோஷியல் மீடியால பரப்புறதா இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. என்ன மாதிரி நியூஸ்னா, சாய் பல்லவி ரெண்டாவது மேனேஜ் பண்ண ஒரு ஆளை திருமணம் பண்ணிக்க போறாங்க. சாய் பல்லவி இப்போ ஒருத்தவங்க கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சாய் பல்லவி ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாய் பல்லவி அவங்களோட அபிஷியலா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பட் ஷீ சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி தப்பான கான்ட்ரவர்சிஸை லைக் பாலிவுட்ல கலப்பி விட்டுட்டு சாய் பல்லவிக்கு ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்றாங்க. பிகாஸ் லைக் அந்த ராமாயணா படம் ஒரு டிவோஷனல் படமா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க. இந்த டைம்ல சாய் பல்லவிக்கு இந்த மாதிரி ஒரு நேம் இருந்துச்சுன்னா அந்த படம் நல்லா வராதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த லைக் பாலிவுட் ஆக்டர்ஸ் சாய் பல்லவிக்கு அகைன்ஸ்டா பண்றதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ சாய் பல்லவி தமிழ் சினிமால அவங்க கண்டினியூஸா மூவிஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்க பாலிவுட்ல லைக் ஆஃபர்ஸ் வந்ததுனால பாலிவுட் போனாங்க. பட் அங்க இருக்க பாலிவுட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் அவங்களோட இன்ஃபுளுன்ஸை வச்சு சாய் பல்லவியை எப்படியாச்சும் லைக் பாலிவுட்ல இருந்து துரத்தணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காசிப் மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சாய் பல்லவிக்கு இவ்வளோ டஃப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சாய் பல்லவி பாலிவுட் விட்டு போவாங்களா போக மாட்டாங்களா? சாய் பல்லவி பாலிவுட்ல நடிச்சா நல்லா இருக்குமா இல்ல நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்க பாயிண்ட் ஆஃப் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பர் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பிரஸ் பண்ணிடுங்க.